ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் மாஸ்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பெஸ்ட் வே டு அனலைஸ் யுவர் செல்ஃப் ஃபார் சக்ஸஸ். அதாவது உங்களை பற்றி நீங்களே அறிந்து கொண்டு வெற்றி பெறுவது எப்படி. சாதாரணமாக நம்மளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டதை விட நம்மளை சுற்றி இருக்கவங்கள பற்றி கேட்டால் அவங்க ஸ்ட்ரென்த், வீக்னஸ் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். ஆனால் அதுவே நம்மளை பற்றி கேட்டால் நம்ம யோசிப்போம். அப்படியே சொன்னாலும் சில விஷயங்களை மட்டும்தான் நம்மளை பற்றி சொல்ல முடியும். உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் எப்போவாவது ஒரு பேப்பர் எடுத்து உங்களை பற்றி எழுதியிருக்கீங்களா? இந்த கேள்விக்கு மேக்சிமம் எல்லாரும் சொல்கிற பதில் இல்லை அப்படிங்கிறது தான். இதுக்கான வழியைத்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸ்வாட் அப்படின்னா என்ன? ஸ்வாட் அப்படிங்கிறது நம்மளை பற்றி நாமே தெளிவாக தெரிந்து கொள்வதற்கான ஒரு வழி. இந்த ஸ்வாட் மெத்தடை யூஸ் பண்ணி ரொம்ப பேர் சக்ஸஸ் ஆகி இருக்காங்க. ஸ்வாட் அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, எஸ் ஃபார் ஸ்ட்ரென்த், டபிள்யூ ஃபார் வீக்னஸ், ஓ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி, டி ஃபார் த்ரெட். இதில் ஸ்ட்ரென்த், வீக்னஸ் இது ரெண்டும் நமக்குள்ளவே இருக்கிறது. இதை இங்கிலீஷில் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட் இது ரெண்டும் நம்மளை சுற்றி இருக்கவங்க மூலமாக உருவாக்கப்படுறது. இதை எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்வாட் மெத்தடை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி 4 காலம் போட்டு எழுத ஆரம்பிங்க. நீங்கள் இதை எழுதும்போது எந்த கூச்சமும் இல்லாமல் முழு மனதோடு எழுதணும். அப்போதான் இதன் முழு பலனையும் உங்களால் அடைய முடியும். முதல்ல இருக்கிற ஸ்ட்ரென்த் காலமில் நான் உங்களிடம் கேட்கும் கேள்விகளை நீங்கள் உங்களிடமே திரும்பி அதை கேட்டு அதுக்கான பதிலை எழுதுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மற்றவர்களிடம் இல்லாத தனித்திறமை என்னிடம் உள்ளது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயம் என்ன? உதாரணமாக எஜுகேஷன், ஸ்கில்ஸ், சர்டிஃபிகேட் அப்படின்னு எது இருந்தாலும் அதை எழுதவும். செகண்ட் கொஸ்டின், உங்ககிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த் அப்படின்னு உங்களை சுற்றி இருக்கிறவங்க, அதாவது உங்கள் பேரண்ட்ஸ் இல்லை டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் முக்கியமானவங்க சொல்லி நீங்கள் கேட்டதை எழுதுங்க. தேர்ட் கொஸ்டின், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த சாதனை அல்லது அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறது என்னங்கிறத எழுதுங்க. கடைசியாக உங்ககிட்ட இருக்கிற திறமையை வெளியே கொண்டு வருவதற்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பவர்ஃபுல் கான்டாக்ட் என்ன என்பதையும் எழுதவும். இவற்றிற்கான பதிலை ஸ்ட்ரென்த் காலமில் ஃபில் செய்தவுடன் அடுத்து வீக்னஸ் காலமுக்கு வருவோம். வீக்னஸ் காலமில் முதலாவதாக கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னு நினச்சி எந்தெந்த வேலையை நீங்கள் செய்யாமல் விட்டு இருக்கீங்க. இரண்டாவதாக உங்களிடம் இருக்கும் வீக்னஸ் இதுதான் அப்படின்னு மற்றவங்க உங்களிடம் சொன்னது எதை? மூன்றாவதாக எஜுகேஷன்லையும் ஸ்கில்ஸ்லையும் உங்களுக்கு கம்ப்ளீட் கான்ஃபிடென்ட் இருக்கிறதா? ஏதாவது குறை இருந்தால் அதை எழுதவும். நான்காவதாக நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் ஹேபிட்ஸ் அப்படின்னு எதை நினைக்கிறீங்க? உதாரணமாக ஷார்ட் டெம்பராக இருக்கிறது, டைமிங் சென்ஸ் இல்லாமல் இருக்கிறது, ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ண தெரியாமல் இருப்பது, இப்படி எது இருந்தாலும் அதை எழுதுங்க. அடுத்ததாக நாம் 3வது காலம் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்துவிடலாம். அதில் முதலாவதாக உங்கள் குறிக்கோளை அடைய ஏதாவது புது டெக்னாலஜி கற்றுக்க உங்களால் முடியுமா என்று எழுதவும். இரண்டாவதாக உங்களிடம் இருக்கும் வீக்னஸை சரி செய்ய ஏதாவது செமினார் அல்லது கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியுமா என்று எழுதுங்கள். மூன்றாவதாக மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலையை உங்களால் ரிஸ்க் எடுத்து செய்ய முடியுமா என்று எழுதவும். நான்காவதாக உங்களுக்கு உதவுகிற மற்றும் அட்வைஸ் செய்கிற உங்கள் மேல் அக்கறை உள்ள நபர்களை அல்லது நெட்வொர்க்கை உங்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? முடியும் என்றால் எழுதுங்கள். இப்பொழுது கடைசி காலமான த்ரெட் காலமிற்கு வருவோம். அதில் முதலாவதாக உங்களுடைய தவிர்க்க முடியாத காம்படிட்டர் என்று நீங்கள் நினைப்பது யார் அல்லது எது என்று எழுதவும். இரண்டாவதாக
டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டால் நீங்கள் செய்கிற வேலையில் பிரச்சனை ஏற்படுகிறதா என்பதை எழுதவும். இப்பொழுது உங்களுடைய ஸ்பாட் லிஸ்டிங் கம்ப்ளீட் ஆகிவிட்டது. அடுத்து நாம் ஆக்ஷன் பிளானை பற்றி பார்ப்போம். ஆக்ஷன் பிளான் என்பது ஸ்பாட் மெத்தடில் மிக மிக முக்கியம். அதை நீங்கள் சரியாக செய்தால்தான் வெற்றி என்பதை உங்களால் அடைய முடியும். ஆக்ஷன் பிளானில் முதலாவதாக ஆப்பர்ச்சுனிட்டியை வைத்து எப்படி ஸ்ட்ரென்த்தை மேலும் ஸ்ட்ராங்காக ஆக்குவது என்று பாருங்கள். இரண்டாவதாக உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வைத்து எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவது என்று பாருங்கள். மூன்றாவதாக உங்களுடைய ஸ்ட்ரென்த்தையும் ஆப்பர்ச்சுனிட்டியையும் வைத்து எப்படி வீக்னஸை ஓவர் கம் பண்ணுவது என்று பாருங்கள். நான்காவதாக த்ரெட்ஸ் என்பது நம்ம கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயம். சில த்ரெட்ஸை நாம் அவாய்ட் பண்ண முடியாது. அதை விட்டு நாம் எப்படி விலகி இருப்பது அல்லது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்பொழுது நம்மளுடைய ஆக்ஷன் பிளான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த ஆக்ஷன் பிளானை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவது நிச்சயம். வெற்றி நிச்சயம். யூ வில் கெட் ஒன்லி சக்ஸஸ் சக்ஸஸ் சக்ஸஸ். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.